போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் மான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் அருளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூய ஆவியாருடைய அன்பால் புது வாழ்வுக்கு என்றுமே உயிர் தெழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 20 முடிய. அந்நாள்களில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குரு அணுகி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்க நகரிலுள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரலை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீர் துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைந்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்களை திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து
அவரை தமஸ்குவுக்கு அழைத்துச் சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்று இருந்தார். அந்நாள்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனனியா என அழைக்க, அவர் ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர்த்தெரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சு நகரத்தவரை தேடு. அவர் இப்பொழுது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வை அடையுமாறு தம் மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனனியா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் எருசலேமில் உள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீங்குகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன். உன் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கின்றான் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல். அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாக இருக்கிறான். என் பெயரின் பொருட்டு அவன் எத்தனை துன்புற வேண்டும் என்பது நான் அவனுக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டிற்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீர் வந்த வழியில் உனக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வை அடையுமாறு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார். சில நாட்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்றத் தொடங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது, அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை திருவார்த்தைகள் 52 59 முடிய. நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன்.
வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நாகுமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வியட்நாம் நாட்டிலே 1975 ஆண்டிலிருந்து 1988 ஆண்டு வரை கொடூரமான சிறை தண்டனையை அனுபவித்தவர் கர்தினால் வேன் துவான். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு குருவானவராக தன்னுடைய வாழ்விலே அவர் செய்த காரியங்களுக்காகவும் அதே நேரத்தில் இயேசுவோடு இணைந்து நெருங்கி இருந்தார் என்பதற்காகவும் அவர் எந்த விதமான ஒரு விசாரணை இன்றி பல ஆண்டுகள் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டார். அதன் பிறகு 1988 ஆண்டு அவர் விடுதலை அடைந்து வெளியே வந்தார். சாலிட்டரி இம்ப்ரிசன்மெண்ட் என்று சொல்லுகிறோம். அதாவது ஒரு நபர் மட்டுமே நிற்கக்கூடிய ஒரு குறுகிய சிறைச்சாலை. ஆகவே அந்த ஒரு குறுகிய சிறையிலே அவர் 13 ஆண்டுகள் உயிரோடு வெளியே வந்தார். எப்படி இத்தனை ஆண்டுகள் ஒரு சிறிய இடத்திலே, முடங்கி போன ஒரு இடத்திலே, வெளிச்சமற்ற ஒரு இடத்திலே நீங்கள் உயிரோடு இருந்தீர்களே, எந்த நம்பிக்கையில் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னபோது கர்தினால் வேன் துவான் சொன்ன வார்த்தை இதுதான். அந்த சிறிய முடங்கி போன சிறையிலே எனக்கு அவ்வப்போது கிடைத்தது சிறு சிறு துண்டு அப்பங்கள், ஒரு சில துளிகள் ரசம். ஆகவே இதை இரண்டையும் என்னுடைய கரங்களிலே வைத்து தினமும் நான் திருப்பலியை கொண்டாடினேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே அந்த திருப்பலிகள்தான் எனக்கு நம்பிக்கை ஊட்டியது. ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடல் திரு இரத்தத்தின் வழியாக தான் நான் நம்பிக்கை கொண்டவனாக தொடர்ந்து வாழக்கூடிய ஒரு ஆற்றலையும், ஆண்டவர் இயேசு வாழ வேண்டிய அர்த்தத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்று தன்னுடைய புத்தகமான த ரோட் டு ஹோப் என்கின்ற புத்தகத்திலே கர்தினால் வேன் துவான் இவற்றை அவர் சொல்லுகிறார். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே திரு அவையானது புனித ஃபிதேலிஸ் அவரை கொண்டாடி மகிழ்கின்றது. திருப்பலியை நிறைவேற்றி கொண்டே இருந்தார். நிறைவேற்றிய பிறகு திடீரென்று அவருக்கு ஒரு காட்சி கிடைக்கின்றது. அந்த காட்சியில என்ன தோன்றுகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்ப ரச வடிவிலே அவர் அருகே வந்து, இதோ ஃபிதேலியோஸ், இன்னும் கொஞ்ச நேரத்திலே நீ இறக்கப் போகிறாய். ஆகவே உன்னுடைய இறப்பு மிக மிக மோசமான ஒரு இறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த ஒரு மரணம் எனக்காக நீ உயிர் கொடுக்க போகிறாய். ஆகவே என்னுடைய திருவுடல் திரு இரத்தம் மகிமை பெறும் என்று சொல்லி புனித ஃபிதேலியூஸுக்கு ஆண்டவர் இயேசு காட்சி கொடுத்தாராம். அதை தொடர்ந்து ஏறக்குறைய 4 மணி நேரத்திலே ஃபிதேலியூஸ் எதிரிகளால் அவர் சூழப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டார். மறை சாட்சியாக அவர் உயிர் நீத்தார் என்று அவருடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. இயேசுவின் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய திருவுடல் திரு இரத்தம், ஆகவே இவை ஒவ்வொன்றுமே நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடியதாக, நம்பிக்கையை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த நற்கருணை என்பது வெறுமனே அடையாள சின்னம் அல்ல, மாறாக இயேசுவின் உயிருள்ள உண்மையான பிரசன்னம், ரியல் பிரசன்ஸ் என்று சொல்லுகிறோம். அந்த
உயிருள்ள உண்மையான பிரசன்னத்தை தாங்கி நிற்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த நற்கருணை என்பது ஆன்மீக உணவு, நிலை வாழ்வுக்கான வலிமையை நமக்கு தருகின்ற ஒரு ஆன்மீக உணவு. ஆகவே புனிதர்கள், மறை சாட்சியர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு பலத்தை, வலிமையை எங்கே பெற்றார்கள் என்றால் அது ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடல், திரு இரத்தத்தின் வழியாக தான் அந்த பலத்தை அவர்கள் பெற்று கொண்டார்கள். அன்பு மிக்கவர்களே, இறையியலாளர் ஆல்வின் பர்ட் என்பவர் மிக அற்புதமாக ஆண்டவர் இயேசு ஏன் இந்த நற்கருணையிலே மறைந்திருக்கிறார் என்பதற்கு அவர் அற்புதமாக இந்த விளக்கத்தை கொடுக்கின்றார். அதாவது முதலாவதாக ஆண்டவர் இயேசு தந்தையின் மார்பில் தன்னை மறைத்து கொண்டார். இரண்டாவதாக மனித வடிவிலே ஆண்டவர் இயேசு தன்னை மறைத்து கொண்டார். மூன்றாவதாக இப்போது அப்ப ரச வடிவிலே தன்னை மறைத்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லுகிறார். ஆக இப்படி தன்னை மறைத்து கொள்ளுகின்ற இயேசுவை யார் பார்க்க முடியும், யார் காண முடியும் என்பதற்கும் பதில் அவர் தருகின்றார். நம்பிக்கை கொண்ட கண்களால் மட்டுமே அதை பார்க்க முடியும். ஆகவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், சவுல் தன்னுடைய தமஸ்கு பயணத்திலே உயிர்த்த இயேசு அவரை ஆட்கொள்ளுகிறார். ஆகவே பார்வை பறிபோகின்றது. ஆகவே பார்வை பறிபோன அந்த தருணத்திலே அவருடைய வாழ்க்கையிலே தான் எதை நோக்கி போகிறேன், எது உண்மை என்பதை ஆண்டவர் இயேசு அவருக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் இறுதியாக அவர் மீண்டும் பார்வை பெறுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் விழுந்தது என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே பார்வை பெற்றவராக நற்கருணை இயேசு உயிர்த்த ஆண்டவர் மீது பார்வை திரும்புகின்ற ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். ஆகவே சவுல் என்பவர் பவுலாக மாறுகிறார் என்றால் அங்கே உண்மையான நற்கருணையின் பிரசன்னம் அவருக்கு உண்மையை வெளிப்படுத்துகிறது, நிறைவான ஒரு புது பார்வையை அவருக்கு கொடுக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இறுதியாக இன்றைய நாளிலே நற்செய்தி நம்மை ஒவ்வொருவரையும் நற்கருணை மனிதர்களாக மாற அழைக்கின்றது. ஆகவே நீங்களும் நானும் எப்படி இந்த நற்கருணை மனிதர்களாக மாற முடியும் என்றால் முதலாவதாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சவுல் தன்னை மாற்றிக்கொண்டதால் தான் பவுலாக அவர் இயேசுவுக்கு நெருக்கமானவராக ஒரு திருத்தூதராக அவர் மாறினார். இரண்டாவதாக அவருடைய வார்த்தையை கடைபிடித்து வாழ்வது. ஆகவே நான் இயேசுவினுடைய பிரசன்னத்திலே இருக்கிறேன், நான் இயேசுவை போல நற்கருணையின் ஆற்றலை நான் பெற வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் நிச்சயமாக அவருடைய வார்த்தையை கடைபிடிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றேன். இறுதியாக நாம் ஒவ்வொருவரும் அவரோடு நற்கருணையிலே இணைந்தால்தான் வாழ்வு. ஆகவே புனித ஃபிதேலியூஸாக இருந்தாலும் கர்தினால் வான்துவானாக இருந்தாலும் இன்று முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பவுலாக இருந்தாலும் இறைவனோடு நற்கருணையோடு இணைந்தால்தான் வாழ்வு என்பதை புரிந்து கொண்டு இவ்வுலக வாழ்வு மட்டுமல்ல, நிலை வாழ்வும் நமக்கு சாத்தியம். எப்போது அந்த நற்கருணை ஆண்டவரை நாம் தொடுகின்ற போது, அவரோடு இணைகின்ற போது என்பதை உணர்ந்து கொண்டு தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த உலகில்
நித்தமும் பாதையிலே நிலையில்லா இந்த உலகில் நித்தமும் பாதையிலே உன் சித்தம் போல் நித்தம் வழி நடத்தும் நித்தம் வழி நடத்தும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவோடு புனிதப்படுத்தி அருளவுமை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளார். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பது, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கமாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் உகர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லாம் திரு நிலைஞராக அனைவரோடும் மத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் திரும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நீவுகூர்ந்த மத திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித ஃபிதேலியுஸ், மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை மாட்டுகின்ற நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை, இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நீரில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமீன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவோடு வேண்டுகிறோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கியனின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.